வணக்கம். குற்றம் குற்றமே நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமராகேஷ். இன்னைக்கு குற்றம் குற்றமே நிகழ்ச்சியில பிரபல ரவுடி வெட்டி கொலை, 7ஆம் வகுப்பு மாணவிய பாலியல் பலாத்காரம் செய்தவர் கைது அப்படின்னு பல குற்ற செய்திகள் பார்க்க இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எங்க அப்பா ராமசாமி என்றவர் விழுப்புரம் மாவட்டம் மணலூர்பேட்டையில தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலும் விழுப்புரம் மத்திய கூட்டுறவு வங்கியிலும் நகை மற்றும் பணத்தை வச்சிருந்தார் சார். அவர் இறந்த பிறகு அந்த நகை மற்றும் பணம் வந்துட்டு நாங்க எதுவும் ரிலீஸ் பண்ணவே இல்லை பேங்க்ல போய். ஆனா எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் கொடுத்தாங்க. இவங்க யாரு, எப்படி ஏமாந்தாங்கன்னு இந்த நிகழ்ச்சியோட இறுதியில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரபல ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட செய்தியை முதல்ல பார்க்கலாம். முன்விரோதம் காரணமா பிரபல ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த ஓடியந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் அருண் அப்படிங்கிற அருண் பாண்டியன். இவரு அந்த பகுதியில கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்ததா சொல்றாங்க. இவர் மேல ஏற்கனவே 2 கொலை, ஏராளமான திருட்டு வழக்குகள் இருந்திருக்கு. இந்த நிலையில நேத்து நைட்டு கிருஷ்ணன் அப்படிங்கிறவரோட விவசாய கிணத்துல அருண் பாண்டியனோட சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இவரை யாரோ வெட்டி கொலை பண்ணிட்டு கிணத்துல வீசிட்டு போனதா முதல்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. சடலத்தை கைப்பற்றின போலீசார் பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. முன்விரோதம் காரணமா அருண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு போலீசார் சந்தேகப்படுறாங்க. இந்த கோணத்திலையும் அவங்க விசாரணையை நடத்திட்டு வராங்க. பட்ட பகல்ல இருசக்கர வாகனத்துல போன ஒருத்தரை ஓட வெட்டி கொலை பண்ணவங்களை பிடிக்க 2 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. சென்னை மேடவாக்க பகுதியைச் சேர்ந்தவர் தசரதன். இவரு நேற்று இருசக்கர வாகனத்துல வண்டலூர் ஓட்டேரி சாலையில வந்துட்டு இருந்தார். அப்போ வண்டலூர் ஏரி சாலையில சில பேரு தசரதனை வழிமறைச்சிருக்காங்க. அரிவாளால வெட்ட முயற்சி பண்ணப்போ தசரதன் தப்பி ஓட முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா அந்த கும்பல் அவரை ஓட வெட்டி கொலை பண்ணிருக்கு. பட்ட பகல்ல நடந்த இந்த கொடூர கொலை அந்த பகுதியில பெரிய பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு. போலீசார் உயிரிழந்த தசரதனோட சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த கொலையில தொடர்பு இருக்கிற குற்றவாளிகளை பிடிக்க 2 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. போலீசார் பல்வேறு கோணத்துல விசாரணையை நடத்திட்டு வராங்க. அதாவது குடும்ப பிரச்சனை காரணமா அவர் கொலை செய்யப்பட்டாரா, இல்ல பணம் கொடுக்கல் வாங்கல ஏற்பட்ட தகராறு காரணமா தசரதன் கொலை செய்யப்பட்டாரான்னு பல கோணத்துல விசாரணையை பண்ணிட்டு வராங்க. குடிக்க போன முதியவர் ஒருத்தர் அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காரு. விழுப்புரம் பக்கத்துல ராகவன்பேட்டையைச் சேர்ந்தவர் கலியமூர்த்தி. 62 வயசான இவரு செங்கல் சூளையில வேலை பார்த்துட்டு வராரு. ராகவன் பேட்டைக்கு பக்கத்துல இருக்கிற ஏரிக்கரையில கள்ளத்தனமா சாராயம் விற்பனை செய்யப்படுவதாகவும் இது பத்தி பொதுமக்கள் பல தடவை புகார் கொடுத்தும் போலீசார் எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றாங்க. இந்த நிலையில கலியமூர்த்தி அங்க சாராயம் குடிக்கிறதுக்காக கடைக்கு போயிருக்காரு. ரொம்ப நேரம் ஆகியும் கலியமூர்த்தி வீடு திரும்பல. இதனால அவருடைய சொந்தக்காரர்கள் போய் பார்த்தப்போ சாராய கடை வாசல்ல கலியமூர்த்தி சடலமா கிடந்திருக்காரு. சாராய கடை உரிமையாளருக்கும் கலியமூர்த்திக்கும் ஏற்பட்ட தகராறு காரணமாகவும் இதுல கலியமூர்த்தி அடிச்சு கொலை செய்யப்பட்டதாகவும் சொல்றாங்க. ஏரிக்கரையில சாராயம் வைக்கிறாங்க ரொம்ப நாளாவே. நாங்களும் போலீஸுக்கெல்லாம் தகவல் கொடுத்துட்டோம். தகவல் கொடுத்ததும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் அவனை போலீஸ் இந்த சாராயம் வைக்கிறவங்களை கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது தொடர்ந்து ஒரு எல்லாம் உங்க எல்லாம் கிடையாது, நீங்க பேச தேவையில்ல, இங்க கேட்க கூடாதுன்றாங்க. நாங்களும் போலீஸுக்கெல்லாம் தகவல் கொடுத்தோம், அவங்களும் கேட்கல. இன்னைக்கு என்ன பண்ணாங்க, விவசாயி இந்த கலிமூர்த்தின்றவர் சரக்கு சாப்பிட வந்தாரு. வந்தோன்னா அவர் அடிச்சு மார்ல நில உடச்சிருக்காங்க, அடையாளம் தெரியுது, அடிச்சு சாவடிச்சு போட்டிருக்காங்க. எப்படி சாயந்தரம் ஒரு 6:30 மணி அளவுல அவர் வந்தாரு. வந்ததை எல்லாமே பார்த்தாங்க, ஏரிக்கரை ஓரம் வந்ததை பார்த்தாங்க. சரக்கு விற்கிறதுக்கு பக்கத்திலே செத்து கிடக்குறாரு. அதுக்கப்புறம் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு போலீஸ் இப்ப ஒரு 8 மணி அளவுக்கு போலீஸ் இப்ப பாடி எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் அது என்ன நடக்குதுன்றது அவங்க தான் விசாரணை பண்ணி சொல்லணும். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணையை பண்ணிட்டு வராங்க. சாராய கடை உரிமையாளர் தலைமறைவாயிட்டதா சொல்லப்படுது. அதனால அவரை போலீசார் தேடிட்டு வராங்க. 2012 ஜூன் மாசத்துல இருந்து 2014 ஜூலை வரைக்கும் 2 வருஷத்துல 7 இந்த இயக்க ஆதரவு தலைவர்களோட உயிர் பறிக்கப்பட்டிருக்கு. இதை பத்தின ஒரு செய்தி தொகுப்பை இப்ப பார்க்கலாம். 2012 ஜூலை 4ஆம் தேதி பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் புகழேந்தி நாகையில் உள்ள தனது வீடு அருகே நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது பைக்கில் வந்த 4 பேர் வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 2012 அக்டோபர் மாதம் பாஜக மருத்துவர் அணி மாநில தலைவர் டாக்டர் அரவிந்த் ரெட்டி வேலூர்ல மருத்துவமனைக்கு போற வழியில 3 பேரால வெட்டி கொல்லப்பட்டார். பரமக்குடியில 2013ஆம் வருடம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி மதியானம் பிஜேபியை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் முருகனை
3 பேர் சரமாரியா வெட்டி கொலை பண்ணாங்க. வேலூர்ல 2013ஆம் வருடம் ஜூலை மாசம் 1ஆம் தேதி இந்து முன்னணி மாநில செயலாளர் வெள்ளையப்பனை ஒரு கும்பல் வழிமறிச்சு ஓட ஓட விரட்டி வெட்டி கொன்றது. சேலத்துல 2013ஆம் வருடம் ஜூலை மாசம் 19ஆம் தேதி இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் ஆடிட்டர் ரமேஷ மர்ம நபர்கள் கொடூரமா வெட்டி கொலை பண்றாங்க. 2014ஆம் வருஷம் ஜூன் மாசம் 18ஆம் தேதி அம்பத்தூர்ல திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட இந்து முன்னணி தலைவர் சுரேஷ்குமார சிலர் சரமாரியா வெட்டி கொலை பண்றாங்க. இது தவிர கொலை முயற்சி தாக்குதல் சம்பவங்களும் அடுத்தடுத்து அரங்கேறி இருக்கு. பள்ளி வகுப்பறையில 5ஆம் வகுப்பு மாணவியை மிரட்டி பாலியல் தொந்தரவு கொடுத்த பள்ளி தலைமை ஆசிரியர் சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. நெல்லை மாவட்டத்துல சூரங்குடி கிராமத்துல இருக்கிற ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரு தலைமை ஆசிரியரா வேலை பார்த்துட்டு வராரு. தினமும் பள்ளி முடிஞ்சதும் சாயந்தரம் யாராவது ஒரு மாணவி கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லா ஜன்னலையும் மூடிட்டு சாவிய பக்கத்து வீட்டுல ஒப்படைக்கணும்னு சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடி சுப்பிரமணி ஒரு மாணவி கிட்ட இனி நீதான் வகுப்பறைய பூட்டி சாவியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாள் வகுப்பறைய மாணவி பூட்டிட்டு இருந்தப்போ சுப்பிரமணியன் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததா சொல்லப்படுது. இது பத்தி மாணவி பெற்றோரிடத்துல சொல்ல அவங்க நாங்குநேரி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. புகாரோட அடிப்படையில சுப்பிரமணிய காவல்துறையினர் சிறையில அடைச்சிருக்காங்க. கைது செய்யப்பட்ட தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதா மாவட்ட கல்வி அதிகாரிகள் தரப்புல சொல்றாங்க. இதே போல நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அடுத்த சிதம்பரத்தைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயது சிறுமிய கட்டிட வேலை பார்க்கும் தமிழன் அப்படிங்கிறவரு பாலியல் பலாத்காரம் செய்ததா சொல்றாங்க. இதை கேள்விப்பட்ட பொதுமக்கள் தப்பிச்சு ஓட பார்த்த தமிழன் அப்படிங்கிறவரை விரட்டி பிடிச்சு தர்ம அடி கொடுத்து போலீஸ்ல ஒப்படைச்சாங்க. சமீப காலமா இந்த சிறுமிகள் மற்றும் மாணவிகள் மீதான பாலியல் வன்கொடுமை ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது. இப்ப பார்த்த சம்பவங்களும் பள்ளியில நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகள் மேல இந்த மாதிரியான பாலியல் ரீதியான வன்முறைகள் நடப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி இன்றைய உளவியல் உலகம் பகுதியில் பார்க்கலாம். சிறுமிகள் மீது சமீபமா பாலியல் வன்முறைகள் அதிக அளவுல தொடர்ந்துட்டு வருது. இதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தா அவங்க தான் ரொம்ப வல்னரபிள் டார்கெட், ரொம்ப மென்மையானவங்க, ரொம்ப எளிதா அவங்கள அட்டாக் பண்ண முடியும். அதனால என்ன ஆயிடுது, ஆண்களுக்கோ இல்ல அந்த குடும்பத்துக்கு தெரிந்தவங்களோ சொந்தக்காரங்களோ வயதானவர்களோ இல்ல பெண்களாவே இருந்தாலும் சரி ஈஸியா அட்டாக் செய்ய முடியுது. இந்த மாதிரி சிறுமிகளை அட்டாக் பண்ணும்போது அவங்க வெளியில மோஸ்ட்லி சொல்றது இல்ல, அவங்களுக்கு அது தப்புன்னு தெரியாது. அண்ட் அப்படியே சொன்னாலும் உங்க அம்மாவை கொன்றுவேன் அப்பாவை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டும் போது அவங்க அதை சொல்லவும் மாட்டாங்க. அண்ட் நிறைய வீடுகள்ல இதை ரிப்போர்ட் பண்றதும் இல்ல, குழந்தையோட ஃபியூச்சர் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் ரிப்போர்ட்டடா போயிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் சிறுமிகள் மேல ஈஸியா அட்டாக் பண்றதுக்கு காரணமாயிடுது. இன்னொரு முக்கிய காரணம், குழந்தைகளுக்கு நம்ம சரியான அவேர்னஸ் இன்னும் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். எது குட் டச் பேட் டச்ன்ற அந்த எஜுகேஷன் நம்ம கொடுக்கல. அது தவிர அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், குழந்தைகளுக்கு இருக்க வேண்டிய இக்னரன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். சில நேரங்கள்ல குழந்தைகளும் பெரியத்தனமா நடந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ற மாதிரியான சூழல்களும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ குழந்தைகளுக்கு அவங்களுடைய உலகத்தை ரொம்ப அழகான உலகத்துல அவங்களை இருக்க விடணும். அதை விட்டுட்டு அவங்கள வலுக்கட்டாயமா நம்ம தவறான பாதைகளை இழுக்கிறதும் ஒரு விதமான பாலியல் வன்கொடுமை தான். அதை பண்ண ஆரம்பிச்சா அடுத்தது பிசிக்கல் அபியூஸும் நடக்கும். ஸோ இதுல அகைன் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான பொறுப்பு இருக்கு. குழந்தைகள் வளர்ப்புல ரொம்ப ரொம்ப நீங்க தான் ஜாகிரதையா இருக்கும். இன்னைக்கு கால கட்டாயம் அப்படி இருக்குன்றப்ப நீங்க அந்த எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கத்தான் வேண்டியிருக்கு.
தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு. இப்போ தெய்வத்துக்கு முன்னாடியான ஒரு இடத்தை ஆசிரியர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு சில ஆசிரியர்கள் செய்யக்கூடிய தவறுனால ஆசிரியர் சமூகத்திற்கே இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேடா, ஒரு குற்றச்செயலாவும் பார்க்கலாம். இப்போ சமீப காலங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சிறுமிகள் மற்றும் பள்ளி மாணவிகள் மீதான பாலியல் வன்கொடுமை அதிகரித்திருப்பது ஒரு பக்கம் இருக்க, பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவிகள் கிட்டேயே அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுவது அதிகமா தான் இருக்கு. ஒரு பள்ளிக்கு ஆசிரியர்களை நம்பி அனுப்பக்கூடிய பெற்றோர்களுக்கு இது மிகப்பெரிய பேரதிர்ச்சியாகவும் பார்க்கப்படுது. இப்போ தமிழகத்துல சமீப காலமா பள்ளியில நடைபெற்ற, அதுவும் பள்ளி மாணவிகள் மீது ஆசிரியர் தொடுத்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை பத்திய ஒரு சில விவரங்களை பார்க்கலாம். இப்போ மே மாதம் 2013ஆம் ஆண்டு, அதாவது கடந்த வருஷம் நெல்லையில 7ஆம் வகுப்பு மாணவி ஆசிரியர் சாமுவேல் எடிசன் அப்படிங்கிறவரால பள்ளியில பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதே போல 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கூடலூர்ல 11ஆம் வகுப்பு மாணவி ஆசிரியர் ரவிக்குமார் அப்படிங்கிறவரால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க. அவரும் கைது செய்யப்பட்டாரு. செப்டம்பர் மாசம் 2013ஆம் ஆண்டு கோவையில யூகேஜி மாணவி ஆசிரியர் விவேக் அப்படிங்கிறவரால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க. அதே செப்டம்பர் 2013ஆம் ஆண்டு புதுச்சேரியில 3ஆம் வகுப்பு மாணவி ஆசிரியர் ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிறவரால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்காங்க. மேலும் பிப்ரவரி 2014ஆம் ஆண்டு நாமக்கல்ல 9ஆம் வகுப்பு மாணவி சமூக அறிவியல் ஆசிரியர் அருண்குமார் அப்படிங்கிறவரால பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியா மார்ச் 2014ஆம் ஆண்டு புதுச்சேரியில +2 மாணவி ஆசிரியர் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் பார்க்கும்பொழுது நிச்சயமா பெற்றோர்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா பள்ளிகள்ல நம்முடைய அறிவை வளர்ப்பதற்காகவும் திறமையை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்காகவும் நம்ம எது நல்லது எது கெட்டது, எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காகவும் சொல்லிக் கொடுக்கிற இடமா இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரியான ஆசிரியர்கள் மாணவிகள் மீதான அந்த பாலியல் வன்கொடுமையை நிகழ்த்தும் பொழுது நிச்சயமா அந்த மாணவிகளோட எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஏன்னா நம்ம கூடயே இருக்கக்கூடிய ஆசிரியர் இந்த மாதிரியான ஒரு செயல்களில் ஈடுபடும் பொழுது அவங்களுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாகுது. அதே நேரத்துல ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்திற்கும் இது ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய செயலா இருக்கு. நிச்சயமா இந்த மாதிரியான ஆசிரியர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய பட்சத்துலதான் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த மாதிரியான செயல்கள் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பாகவே அமையும். அடுத்த ஒரு செய்தியை பார்க்கலாம். என்ஜினியர் வீட்டோட பூட்டை உடைச்சு 70 சவரன் தங்க நகை மற்றும் 1.5 கிலோ வெள்ளிய கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த கொள்ளையர்கள் 12 மணி நேரத்துல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. சென்னை பல்லாவரத்தை அடுத்த பொழிச்சலூர்ல அஜய் அப்படிங்கிறவரோடு குடும்பத்தோட வசிச்சுட்டு வராரு. இன்ஜினியரான இவரு வெளியூருக்கு போயிருக்காரு. இந்த நிலையில இன்னைக்கு காலையில அஜயோட வீட்டோட பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இத பத்தி அவருக்கு தகவல் சொல்லிருக்காங்க. ஊருக்கு போன அஜய் திரும்ப வீடு வந்து பார்த்தப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கிறது அதிர்ச்சியா இருந்திருக்கு. இதனால அஜய் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காரு. சம்பவ இடத்திற்கு போன போலீசார் நடத்திய விசாரணையில பீரோவில் இருந்த 70 சவரன் தங்க நகை, 1.5 கிலோ வெள்ளி, 5000 ரூபாய் பணம் கொள்ளை போனது தெரிய வந்திருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க போன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க வீட்டு கதவுலாம் உடஞ்சி போயிருக்கு, என்னன்னு தெரியல, கொஞ்சம் பாருங்க அப்படின்னாங்க. நாங்க உடனடியா பார்த்தோம் போது வீட்டு கதவு உடைச்சி போயிருந்தது. பீரோ உடைச்சிருந்தாங்க. பீரோ உடைச்சி எல்லா துணி எல்லா நகை எல்லாத்தையும் எடுத்து போட்டு கம்ப்ளீட்டா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு 70 சவரன் நகை போயிடுச்சு, 1 கிலோ வெள்ளி போயிருக்கு, அதுக்கப்புறமா ஒரு 5000 ரூபாய் பணம் போயிருக்கு. இது தெரிஞ்சு நாங்கள் இவங்க உடனடியா சங்கர் நகர் போலீஸ்காரங்களுக்கு தகவல் கொடுத்தோம். தகவல் கொடுத்ததுல அவங்க எல்லாருமே வந்தாங்க. ஏசி வந்தாரு, இன்ஸ்பெக்டர் வந்தாங்க. எல்லாருமே கைரேகை நம்பர் எல்லாம் எடுத்து கைரேகெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. எடுத்துட்டு போயிட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் இப்படி புலம்பிட்டு இருந்த நேரத்துல கொள்ளையர்களை போலீசார் பிடிச்சிட்டாங்க. கரூர்ல நகைக்கடையோட பின்பக்க கேட்டை உடைச்சு 17 கிலோ வெள்ளி, 18,000 ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. கரூர் நரசிம்மபுரத்தை சேர்ந்தவர் ராமசாமி. பாரதியார்புரத்துல இவருக்கு சொந்தமா வெள்ளி நகை, அரிசி மண்டி வியாபாரம் பண்ணிட்டு வராரு. இவர் வழக்கம் போல நேற்று கடைக்கு போயிருக்காரு. அப்போ கடையை திறந்திருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. உள்ள போய் பார்த்தப்போ 18 கிலோ வெள்ளி நகை, 18,000 ரூபாய் பணம் கொள்ளை போனது தெரிய வந்திருக்கு. விசாரணையில கடையோட பின்பக்கத்துல கட்டட வேலை நடந்துட்டு வர்றதுனால அந்த வழியா இரும்பு கிரில் கேட்டை உடைச்சு கொள்ளையன் உள்ள வந்தது தெரிய வந்திருக்கு.
இத பத்தி கரூர் போலீசார் வழக்கு பதிவு பண்ணி கொள்ளையர்களை தேடிட்டு வராங்க. கம்ப்யூட்டர் சென்டரோட பூட்டை உடைச்சு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கம்ப்யூட்டர்கள் திருடு போயிருக்கு. ஈரோடு மாவட்டம் சித்தோட்ல 4 ரோட்ல சக்திவேல் அப்படிங்கிறவருக்கு சொந்தமான கம்ப்யூட்டர் பயிற்சி நிலையம் இருக்கு. இவரோட கம்ப்யூட்டர் சென்டர் பூட்டை வெல்டிங் மிஷின் உதவியோட திருடர்கள் உடைச்சிருக்காங்க. உள்ள போய் 3 கம்ப்யூட்டர், 3 லேப்டாப், கேமரா, பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இத பத்தி சக்திவேல் போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியோடு தடயங்களை சேகரிச்சிருக்காங்க. போலீஸ் மோப்ப நாய் கிட்ட இருந்து தப்பிக்க கொள்ளையர்கள் கடை முழுமைக்கும் மிளகாய் பொடியை தூவிட்டு போயிருக்காங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரு தீக்குளித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இவங்க தற்கொலைக்கு கடன் தொல்லை காரணமானு போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க. சென்னையை அடுத்த நீலாங்கரையில வெங்கடேசன் அப்படிங்கிறவரோடு குடும்பத்தோடு வசிச்சுட்டு வந்தாரு. இவரு காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு வந்ததா சொல்றாங்க. இந்த நிலையில இன்னைக்கு காலையில வெங்கடேசன், அவருடைய மனைவி மலர், 7 வயசு மகள் ஹரிணி ஆகியோர் வீட்டை உள்பக்கம் பூட்டிட்டு தீக்குளிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. வெங்கடேசனோட இன்னொரு 3 வயசு மகள் பரணி பயங்கர தீக்காயத்தோட சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரு தற்கொலை பண்ணிக்கிட்ட சம்பவம் அந்த பகுதியில சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. குடும்ப பிரச்சனை காரணமா இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, இல்ல கடன் தொல்லை தாங்க முடியாம வெங்கடேசன் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டாரான்னு போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க. சமீப காலமா போலி ஆவணம் தயாரிச்சு நில அபகரிப்பு செய்யும் செயல் அதிகரிச்சுட்டே வருது. இதுல இருந்து நில உரிமையாளர்களும் நிலத்தை வாங்குபவர்களும் எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி சிவில் வழக்கறிஞர், ரியல் எஸ்டேட் அதிபர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இன்றைய சூழ்நிலையில் சொத்துக்களின் மதிப்பு விஷம் போல் ஏறிக்கொண்டு எங்கோ விலை மதிக்க முடியாத அளவில் சொத்துக்களுடைய மதிப்பு அதிகமாகிக் கொண்டிருக்கிறபடியால் மக்களின் மனநிலைமை இன்று சில சமயங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அந்த அடிப்படையிலேயே ஒரு தனிநபருக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை எந்தவித சம்பந்தமும் தொடர்பும் இல்லாத வேறு நபர்கள் போலியான ஆவணங்களை தயாரித்து உற்பத்தி செய்து சில தனக்கு வேண்டிய சட்டவிரோத நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு பட்டா மாற்றம் செய்தல், போலியான புது அதிகார ஆவணங்களை உற்பத்தி செய்தல் போன்ற ஆவணங்களையும், கிரையா அக்ரிமெண்ட் போன்ற ஆவணங்களையும் தயாரித்து அவற்றை கொண்டு சட்டப்படி பாத்தியமுடைய நபர்களை ஏமாற்றுவதற்காகவும் அவர்களது சொத்தை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைய காலகட்டங்களில் நிறைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்விதம் என் சொத்துக்களில் எந்தவித பாத்தியமோ அனுபவமோ இல்லாத நபர்கள் அந்த சொத்துக்களை சட்டவிரோதமாக போலியான ஆவணங்களை வைத்து தங்களுக்கு சொந்தம் கொண்டாடினாலோ அதன் பேரில் வேறு ஆவணங்களை உற்பத்தி செய்தாலோ அது கிரிமினல், இந்திய தண்டனை சட்டப்படி கிரிமினல் குற்றமாகும். அதாவது இந்திய தண்டனை சட்டம் 420, 466, 467, 468 மற்றும் 471 போன்ற பிரிவுகளில் இந்த குற்றங்கள் தண்டனைக்குரிய குற்றங்களாக கருதப்படுகின்றன. இந்த குற்றங்கள் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட சொத்துக்களின் உரிமையாளர்கள் காவல்துறையில் புகார் செய்து லேண்ட் ஸ்கிராப்பிங் ஆக்ட், நில அபகரிப்பு நடவடிக்கை மூலம் ஒரு புகாரை கொடுக்கலாம், அல்லது கிரிமினல் குற்றவியல் நீதிமன்றங்களில் சட்டப்படி புகார் கொடுத்து தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றலாம். அவ்வாறு குற்றம் சம்பந்தப்பட்ட புகார்களை கொடுக்கும் போது அவற்றின் மீது நடவடிக்கைகள் எடுத்து அந்த ஆவணங்களின் உண்மைத்தன்மையையும் மெய்ப்பிக்கும் தன்மையையும் சம்பந்தப்பட்டவர்கள் நிரூபிக்க தவறினால் அவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக முடிவு செய்து அவர்களுக்கு குறைந்தது 6 மாதம் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுப்பதற்கு சட்டம் வழிவகுக்கின்றது. பத்திரப்பதிவு 87க்கு அப்புறம் தான் கணினிமயமாக்கப்பட்டது. அதாவது கம்ப்யூட்டர், எல்லாமே கம்ப்யூட்டர் ஈஸி அப்படின்வாங்க. 87க்கு முன்னாடி ஒரு 40 வருஷத்துக்கு ஒரு ஓரலாம் ஒரு ஈஸி பார்க்கணும்னா அப்ப குறைஞ்சது ஒரு சொத்துக்கு 40 வருஷம் ஈஸி பார்க்கணுன்றாங்க. ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில போய் நம்ம பத்திர ஆபீஸ்ல சப்ரிஜிஸ்ட்ரார் அவங்க ஆபீஸ்ல போட்டு ஈஸி போடணும் அப்படின்னா அவங்க ஓரல் ஈஸியா கையில கொடுத்துறாங்க. ஓரல் ஈஸினா உள்ள கம்ப்யூட்டர் சிஸ்டம் பாக்குறது கிடையாது. அதுல சப்ரிஜிஸ்ட்ராரோட அரசு அந்த முத்திரை கட்ட இந்த சீல் எதுவுமே இருக்காது. அதை ஓரல் ஈஸின்னு பார்த்து கையில கொடுத்துருவாங்க. அதை சொத்து வாங்குறவங்க காமிச்சு தப்பான முறையில் ஃபோர்ஜரி பண்றதுக்கு இது ஒரு முதல் வரி. அப்புறம் இன்னும் பட்டால இப்ப இருக்க பத்திரத்தை புதுசா போட்டு தவுட்ல கொண்டு வச்சோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பத்திரமா உருவாயிரும். இதெல்லாம் ஒரு ரொம்ப மைனூட் ட்ராஜடி இது மாதிரி பண்றாங்க. அந்த மாதிரி காமிச்சு பழைய பத்திரம் எங்க பத்திரம் வச்சிருக்கேன், இதுல நீங்க பாத்தீங்கன்னா
இதோட இதில் நான் பழைய பத்திரம் எங்கள் பூர்வீங்க தாத்தா காலத்து பாட்டன் காலத்து பத்திரம் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஜரியா வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து இந்த கவர்மெண்ட்ல வந்து நிறைய இதில் லேண்ட் ஸ்டாப்பிங் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. நில வரிப்பு இதில் தனி சட்டம், அதுக்கு தனி பிரிவுன்றதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதுவுமே சப்ரிஜிஸ்ட்ரார்ட்ட போய் இப்போ ஒரு பத்திரம் நான் பதிகிறேன்னா எனக்கு முன்னாடி எனக்கு வந்து யார் பதிஞ்சாங்க அப்படின்ற பத்திரத்தை மட்டும் தான் வாங்கி வந்து பார்க்குறாங்க. அது இல்லாமல் அதுக்குள்ள கொடிவழி பாத்திரம் வந்து பார்க்கணும், பேரல் டாக்குமெண்ட். அதுக்கு முன்னாடி யார் பதிஞ்சாங்க, தாத்தாவோட பாட்டேன், அந்த வழியில் வந்து அந்த பத்திரத்தோட ஆரம்பிச்சது வந்து எந்த இடத்துல, அதுலேருந்து வச்சு பார்த்து இதை வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஸ்டாப்பிங் ஒரு நில இருக்கின்ற ஒரு பிரிவை வந்து தேவையில்லை. அது சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் தனிப்பட்ட முறையில் அதுக்கு ஒரு பிரிவை உண்டாக்கி அதுக்கு தேவைப்பட்ட அதுக்கு ஒரு பணம் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை கூட வாங்கிட்டு கூட செய்யலாம். இது செஞ்சாச்சுன்னா இன்னைக்கு இருக்க லேண்ட் ஸ்டாப்பிங் இவ்வளவு தூரம் தேவையில்லை. இது இந்த அளவுக்கு மக்களை வந்து அவதி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வருமுன் காப்புன்றது ஒரு விஷயம். விழுப்புரத்துல இறந்தவரோட வங்கி கணக்குல இருந்து பணத்தை எடுத்து மோசடி செஞ்ச வங்கி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் மணலூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ராமசாமி அப்படிங்கிறவரு இறந்துட்டார். அவரோட வங்கி கணக்குல இருந்த 20 லட்சம் ரூபாய் பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கிறதா அவருடைய மகள் புஷ்பலதா போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. எங்க அப்பா ராமசாமின்றவர் விழுப்புரம் மாவட்டம் மணலூர்பேட்டையில தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலும் விழுப்புரம் மத்திய கூட்டுறவு வங்கியிலும் நகை மற்றும் பணத்தை வச்சிருந்தார் சார். அவர் இறந்த பிறகு அந்த நகை மற்றும் பணம் வந்துட்டு நாங்க எதுவும் ரிலீஸ் பண்ணவே இல்லை பேங்க்ல போய். ஆனா எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் கொடுத்தாங்க. ஆர்டிஐ மூலமா நாங்க கேட்டிருந்தோம் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னுட்டு. எங்களுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ண மாதிரி கொடுத்திருந்தாங்க. நாங்க அதனால டைரக்டா போயிட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு பர்மிஷன் கேட்டு போய் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த ரெக்கார்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்த ரெக்கார்ட்ஸ் ரெண்டுமே மிஸ் மேட்ச் ஆச்சு. 10 லட்சம் ரூபாய் ஒரு பேங்க்லயும் 10 லட்சம், அதாவது 20 லட்சம் ரூபாய் கூடுமான உள்ள மதிப்புள்ள நகையும் பணமும் அவங்க எடுத்திருக்காங்க. எங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கையில வச்சிருக்கிறோம் சார். நாங்க இதுல மிஸ் மேட்ச் ஆன சிக்னேச்சர் இருக்குது. எங்களுக்கு கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸா கொடுத்திருக்காங்க. இது சம்பந்தமா நாங்க எஸ்பி சார்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். இத்துடன் குற்றம் குற்றமே நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.